Hello everyone, I am Gopu. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டோட பேசிக் ஷார்ட்கட் கீஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் N. இந்த கண்ட்ரோல் N எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் N. ஸோ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் N கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டோட நேம் பாருங்கள், இப்போ இதில் டாக்குமெண்ட் 1ன்னு இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி பிஃபோராக அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேப்ஷன்ஸ்ன்னு இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்போல்லாம் கண்ட்ரோல் ஏன் கொடுக்குறீங்களோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதோட டாக்குமெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1 ஆட்டோமேட்டிக்காக அதுவே அசைன் பண்ணிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா சேவ். இந்த சேவ் கமெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் கமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி விண்டோஸ் வரும். ஸோ இந்த விண்டோஸில் நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும், எந்த லொக்கேஷன் எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்கணும். ஸோ இப்போ நான் மை கம்ப்யூட்டரில் நான் டெஸ்க்டாப் சூஸ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் நேம் கேட்குது. ஸோ டாக்1 டிஃபால்ட்டாக அதே ஃபைல் நேம் அசைன் பண்ணிச்சு. ஓகே, நான் இதே ஃபைல் நேமில் நான் டாக்1லேயே சேவ் பண்ணி சேவோட இன்னொரு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Shift+F12. ஸோ அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் N கொடுத்துட்டேன், நியூ டாக்குமெண்ட் வந்துருச்சு. இப்போ எனக்கு டாக்குமெண்ட் நேம் பாருங்கள், டாக்குமெண்ட் 1 ஆட்டோமேட்டிக்காக அதே சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. ஸோ இப்போ என்ன கொடுக்குறேன்னா நான் Shift+F12 கொடுக்குறேன். F12 கொடுத்தனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேவஸ் ஆப்ஷன்ஸ் வரும். இது வந்து சேவஸ் இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவஸ் ஆப்ஷனில் தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எங்கே ஃபைல் லொகேஷன், ஃபைல் நேம் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா சேவஸ். ஸோ இந்த சேவஸ் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவஸ் ஆப்ஷன் போய்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்க ஃபைல் தான். ஸோ அதே லொக்கேஷனில் வேணுனாலும் நீங்கள் மறுபடியும் சேவ் பண்ணிங்கன்னா அதே நேமில் ரீப்ளேஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு நேமில் சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ்லாம் நான் கேப்ஷன் மட்டும் வச்சுட்டு எஸ் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் டைப் இருக்குது. ஸோ அந்த டைப்பை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் டிஃபால்ட்டாக நிறைய டைப் இருக்கும். ஸோ எனக்கு எந்த டைப் வேணுமோ ஸோ அந்த டைப் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃப் வேணும்னா நான் பிடிஎஃப்ல கூட வச்சுக்கிட்டு சேவஸ் பண்ணோன்னா எனக்கு இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன பார்க்க போகிறோம்னா ஓப்பன். ஸோ இந்த ஓப்பன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட் ஃபைலை நீங்கள் கரண்ட் ஃபைலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி எடுத்து யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா CTRL+O. ஸோ CTRL+O கொடுத்தேன்னு பாருங்கள், எனக்கு இந்த ஓப்பன் ஷார்ட்கட்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டாக்குமெண்ட்ஸில் நான் லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ரீசெண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஃபைல் லொக்கேஷன் வேறு லொக்கேஷன் இருக்குன்னா நீங்கள் மை கம்ப்யூட்டர் போங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் இருக்கோ ஸோ அந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் ஃபைல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா CTRL+K. இந்த CTRL+K எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட், எல்லா இமேஜ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா CTRL+K. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஏன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹோல் டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டெக்ஸ்ட், இமேஜ், டேபிள்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த CTRL+K எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணலாம், அப்படி இல்லைனா நம்ம காப்பி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CTRL+C கொடுக்குறேன். இந்த CTRL+C எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண இந்த ஹோல் டாக்குமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட். ஸோ நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த பேஜில் நான் CTRL+V கொடுக்குறேன். ஸோ CTRL+Vயோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட். ஸோ நான் CTRL+V கொடுத்தேன்னு பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட் பேஜை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி மறுபடியும் நான் காப்பி பண்ணி அதை நான் செகண்ட் பேஜில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டோட இன்னொரு ஷார்ட்கட் தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா Shift+Insert கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு பேஸ்ட் கமெண்ட் தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட் பேஜ் ஃபுல்லாகவே காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேஜ் தான் இருக்குது. மறுபடியும் நான் வந்து Shift+Insert கொடுக்குறேன். Shift+Insert கொடுத்தேனே பாருங்கள், மறுபடியும் எனக்கு இந்த ஹோல் பேஜும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா CTRL+X. இந்த CTRL+X எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலோ ஆர் இமேஜோ டெக்ஸ்ட்டோ அதை நம்ம கட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம CTRL+X வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் CTRL+X கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எந்த இடத்துல வேணுமோ அந்த ஃபைலை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டாக ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை நான் CTRL+X கொடுக்குறேன். CTRL+X கொடுத்தனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அது ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் எனக்கு ஒரு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட்டில் அது பேஸ்ட் பண்ணணும்னா மறுபடியும் நான் CTRL+N கொடுக்குறேன். நியூ பிளாக் டாக்குமெண்ட் வந்துருச்சு. ஸோ அதில் நான் CTRL+V கொடுக்கும்போது எனக்கு பாருங்க இதில் அது பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CTRL+P. ஸோ இந்த CTRL+P எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் தான் பார்த்தீங்கன்னா CTRL+P. ஸோ நான் CTRL+P கொடுத்தனே பாருங்கள் எனக்கு இதில் பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ நான் எப்படி பிரிண்ட் பண்ணுமோ அதை நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டாக்குமெண்ட். ஸோ இந்த க்ளோஸ் டாக்குமெண்டோட ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CTRL+W. ஸோ CTRL+W கொடுக்குறேன். கொடுத்தனே பார்த்தீங்கன்னா என்ன கேதுன்னா வேர்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைலை சேவ் பண்ண சொல்லுது. ஸோ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணலை. நான் சேவ் கொடுத்தேன்னா ஃபைல் நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகிடும். இல்லை நான் சேவ் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் நான் டோன்ட் சேவ் கொடுத்தேன்னா இந்த ஃபைல் நான் ஃபைலை சேவ் பண்ணாமல் இந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும்.
ஸோ இப்போ நான் டவுன் சேவ் கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஃபைலை நான் வந்து சேவ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேர்டோட அட்வான்ஸ் ஷார்ட்கட் கீஸ் பற்றி பார்ப்போம். பாய் கைஸ்.